வெல்கம் டு கிராக் வித் மீ யூடியூப் சேனல். என்னோட பேர் விக்னேஷ். இந்த யூடியூப் சேனல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எஸ்எஸ்சி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகே, இந்த 2025 நம்மளோட கோல் என்னவாக இருக்குன்னா சிஜிஎல்ல இந்த இயர் கண்டக்ட் பண்ணுற ஏதாச்சும் ஒரு எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணி ஜாபை செக்யூர் பண்ணுறோம். அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக சிஜிஎல் 2024 Tier 1 கேட்ட மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை செட் பை செட் நம்ம சால்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி Day 1 Shift 1 கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த செஷன் யாருக்கானதுன்னா பேசிக் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கான வீடியோ இது. பிகினர்ஸ், அதாவது எஸ்எஸ்சிக்கு இப்போ தான் நீங்கள் புதுசுனா அவங்களுக்கான A to Z கம்ப்ளீட் பேசிக் டு அட்வான்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டும், மெயினாக மேக்ஸ் அப்புறம் ரீசனிங் டாபிக் வைஸ் வீடியோஸ் இதுக்கப்புறம் வரும். இங்கிலீஷ் ஜென்ரல்ஸ்க்கான வீடியோஸும் வரும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேன் பி த வேல்யூ ஆஃப் கே? ஓகே, ஃபஸ்ட்டு 88 divided by 8 into k minus 3 into 3. 3 into 3 என்னது 9. The whole divided by 6 square. 6 square என்ன வரும் 36 minus 7 into 5 என்ன வரும் 35 plus k square சொல்லியிருக்காங்க equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 8 கேன்சல் பண்ணால் என்ன வரும் 11 வருமா? 11 into k என்ன வரும் 11k. கரெக்டாக? minus 9 divided by 36 minus 35 என்ன வரும் 1 plus k square equals to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 1 plus k square இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். என்ன வரும்? அப்போ என்ன வரும் 11k minus 9 equal to 1 plus k square வருமா? ஓகே, இப்போது இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக ஆப்ஷன்ஸ்லேருந்து போயிடும். இப்போ ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். இப்போ வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த 1 சப்ஸ்டியூட் கேக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் 11 into 1 11 minus 9 equals to 1 plus k square. k square வேல்யூ என்ன எடுத்துருக்கோம் 1 எடுத்துருக்கோம். அப்போது 1. அப்போ என்ன வரும் 11 minus 9 equal to 2 equal to 1 equal to 1 2. அப்போ என்ன ஆகுது? இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போது கேயோட வேல்யூ 1,10 இருக்கலாம். 1 இதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே ரிப்பீட் ஆகலை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Which of the following can be the value of k so that the number 217924k is divisible by 6? இப்போது 6ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? அந்த 6ஆல் மல்டிப்ளை ஆகிற நம்பர் எல்லாமே 3ஆலையும் மல்டிப்ளை ஆகும், 2ஆலையும் மல்டிப்ளை ஆகும். கரெக்டாக? 6ஓட மல்டிப்ளை ஆகிற எல்லா நம்பரும் 3ஆலையும் மல்டிப்ளை ஆகும், 2ஆலையும் கட் ஆகும். கரெக்டாக? அப்போது 3ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? சம் ஆஃப் டிஜிட் மஸ்ட் ஆல்வேஸ் பி ஈக்குவல் டு 3. கரெக்டாக? அப்போது இப்போ செக் பண்ணுங்கள். 4 + 2 6 கேன்சல் ஆகுமா? 9 கேன்சல் ஆகுமா? 3ஆல் அடிக்க முடியுமா? 7 + 2 9ஆல் கேன்சல் ஆகிடுமா? அப்போ பேலன்ஸ் இருக்க நம்பர் என்ன? 1 + k அப்படி இருக்குது. கரெக்டாக? இப்போது கேவோட வேல்யூ என்னவாக இருந்தால் அது ஈக்குவல் டு 3ஆக இருக்க முடியும்? இப்போது மினிமமாக கேவோட வேல்யூ 2ன்னு எடுத்தால் சம் வந்து 3க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? கேவோட வேல்யூ 2ஆக இருந்தால் இந்த ஹோல் நம்பருமே 3ஆல் மல்டிப்ளை ஆகும். கரெக்டாக? அப்போது கேவோட வேல்யூ 2ஆக இருக்கலாம். வேறு என்னவாக இருக்கலாம்? இப்போது 1 + 5 ஈக்குவல் டு 6. 6ஆக இந்த சம்மு 6ஆக இருந்தாலும் அது என்னவாக இருக்கும்? 3ஓட மல்டிபிள் தான். அப்போது கேவோட வேல்யூ 5ஆகவும் இருக்கலாம். இப்போது 1 + 8 எடுத்துக்கலாமா? 1 + கேவோட வேல்யூ 8ஆக இருந்தால் அப்போது இது சம் என்ன வரும்? 9 வரும். அப்போவும் என்ன தான்? அது 3ஓட மல்டிபிள் தான். அப்போது கேவோட வேல்யூ 8ஆகவும் இருக்கலாம். இதுக்கு மேலே போக முடியாது. 8 இப்போ 1 + இப்போ என்ன பண்ணலாம்? 1 + 11ன்னு போட்டால் கேவோட வேல்யூ சிங்கிள் டிஜிட் தான். அப்போது டபுள் டிஜிட் நம்ம போக முடியாது. இதோட கேவோட வேல்யூ நமக்கு வந்து ஸ்டாப் ஆகிடும். ஆக்சுவலாக இன்னும் நல்லா நோட் பண்ணிங்கன்னா என்ன தெரியும்னா 6ஓட மல்டிபிள் தான் கேட்டிருக்காங்க. அப்போது இது 6ஓட மல்டிபிள் 2ஆலையும் கூட தான் என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகும். அப்போது 2ஓட யூனிட் டிஜிட், அதாவது 2ஆல் மல்டிப்ளை ஆகிற எல்லா நம்பரோட யூனிட் டிஜிட்டும் கண்டிப்பாக ஈவன் நம்பராக தான் இருக்கும். அப்போது 5ஆக இருக்க சான்ஸே கிடையாது. அப்போது k ஈக்குவல் டு 2,8 மட்டும்தான் இருக்க முடியும். அப்போது கேவோட வேல்யூ 2,8 தான். இப்போ ஆப்ஷன்ஸை செக் பண்ணலாம். ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி த வேல்யூ ஆஃப் k. அப்போ என்ன? இந்த ஆப்ஷனை செக் பண்ணிங்கன்னா 2 மட்டும்தான் இருக்குது, 8 இல்லை. அப்போ நம்மளோட ஆன்சர் 2 தான். மினிமம் வேல்யூன்னு இப்போ கொஸ்டினில் மினிமம் வேல்யூன்னு கேட்டிருக்கு இருந்தால் 2 வரும், இல்லை மேக்ஸிமம் வேல்யூன்னு கேட்டிருந்தால் 8 வரும். இல்லைனா ஒரு சில சமயம் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேக்ஸிமம் அண்டு மினிமம் வேல்யூ ஆஃப் கேனும் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா இந்த ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்ன? 6. அப்படி அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 6ஆக இருந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
ஓகே, எலெக்ஷன் வந்து கொஸ்டின். In election between two candidate, why percentage of the voter did not vote? அதாவது இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா certain number of people ஓட்டே பண்ணல. 10% of the vote cast were declared invalid. அந்த ஓட் பண்ணவங்களோட 10%ஓட ஓட் வந்து என்ன ஆயிடுச்சு, இன்வேலிடுன்னு சொல்லியிருக்காங்க. while all the valid votes were cast in the favor of two candidate. அப்போ இந்த எலெக்ஷனில் நிற்கிறது எத்தனை பேர், 2 பேர். அந்த வேலிட் ஓட்டு 2 பேருக்கு பிரிஞ்சு போயிருக்கு. the winner who got 59.37%. இப்போது 100% வேலிட் ஓட்டில் வின்னருக்கு 59.375% கிடச்சிருக்கு. அப்போ லூசருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும், 40.625 கிடச்சிருக்குமா? ஓகே, ஆமாம், 40.625 கிடச்சிருக்கும். 40.625. இவங்களோட டிஃப்ரென்ஸ் தான் என்ன கொடுத்துருக்காங்க, the vote cast was declared and elected by 2484 votes. அதாவது லூசரை விட வின்னர் 2484 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காரு. 2484 ஓட்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காரு. அப்போது இது பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ். இது வந்து 100%, இதுவும் 59.375, இது 40.625%. இப்போ அந்த பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் என்ன வரும், 5க்கு 5 கேன்சல் ஆகும். 7 - 2 5, இது கேன்சல் ஆகாது. 1 பாரோ பண்ணோன்னா 13 - 6 வந்து 7 பாயிண்ட்டு, இங்கே 8 தான் இருக்கும். 8, 5 - 4 1. அப்போ என்ன வரும், இப்போ பர்சன்டேஜில் டிஃப்ரென்ஸ் 18.75% தான் டிஃப்ரென்ஸ். அதாவது வேலிட் ஓட்டில் இவங்களோட டிஃப்ரென்ஸ் தான் என்னென்னு கொடுத்துருக்காங்க, 2484ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, if the number of people eligible to vote in an election was 16,000, what was the value of y? அதாவது எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் ஓட் பண்ணலை அப்படின்றது தான் நம்மளுக்கான கொஸ்டின். ஓகே, இப்போது டோட்டலாக இந்த எலெக்ஷனில் ஓட்டர் லிஸ்ட்டில் மொத்தம் 16,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா, அதில் சர்டன் மெம்பர் ஆஃப் பீப்புள் வந்து ஓட்டே போடலை. 100 - y டிவைடட் பை 100. சர்டன் மெம்பர் ஆஃப் பீப்புள் வந்து ஓட்டே பண்ணலை. ஓகே, ரேஸ் பண்ணிடலாம். ஓகே, இன்டூ அதில் இது வந்து டோட்டல் ஓட்டர்ஸ். இது ஃபுல்லாக என்னென்னா டோட்டல் ஓட்டர்ஸு. இது வந்து டோட்டலாக ஆக்சுவலாக ஓட்டு போட்டவங்க. இது லிஸ்ட்டில் இருக்கிறவங்க, இது டோட்டலாக லிஸ்ட்டில் இருக்கிறவங்க ஓட்டு போட்டவங்க. அதில் 10% ஓட் வேர் டிக்ளேர்ட் இன்வேலிட். அப்போ 10% இன்வேலிட் ஆகிடுச்சுன்னா 90% வேலிடாக இருப்பாங்க. கரெக்டாக, 90% வேலிட். அந்த வேலிட் ஓட்டோட டிஃப்ரென்ஸ் தான் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது மொத்தம் என்ன ஆகிடும், வேலிட் ஓட்ஸ் ஆகிடுமா? இப்போது அந்த வேலிட் ஓட்டோட டிஃப்ரென்ஸ் வின்னருக்கும் லூசருக்கான டிஃப்ரென்ஸ் என்னது, 18.75% டிவைடட் பை 100. அதுதான் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இது மொத்தத்துக்கான வேல்யூ தான் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 2484 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக, 2484ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். கரெக்டாக, இந்த 3 0க்கு இந்த 3 0 கேன்சல். ஓகே, இப்போது இதை பாருங்கள். இந்த பர்சன்டேஜ் 18.75 டிவைடட் பை 100 இருக்க பர்சன்டேஜ் சிம்பிளிஃபைடாக நம்ம எப்படி எழுதலாம்னா, இப்போது ஃப்ராக்ஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த 18 ப்ளஸ் 0.75 எப்படி எழுதலாம், 3/4 எழுதலாமா? இந்த 3/4 மைனஸ் பண்ணாலும் 0.75 தான் வரும். இன்ட்டு இந்த 100, 1/100 போட்டுட்டோமா? இப்போது காசு மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணணும். 4 × 18 என்ன வரும், 40 ப்ளஸ் ஒரு 32 72, 72 + 3 75 வருமா? அப்போ என்ன வரும், 75 டிவைடட் பை 4 இன்ட்டு 1/100 வருமா? இப்போ 25 எல்லாம் மைனஸ் பண்ணால் இது 3 சார், இது வந்து 4 சார். அப்போது 3 டிவைடட் பை 16 தான் வரும். என்ன வரும், 3 டிவைடட் பை 16 வரும். அப்போது இந்த ஹோல் டேர்முக்கான வேல்யூ என்னது, 3 டிவைடட் பை 16. அப்போ நம்ம இந்த இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? 3 டிவைடட் பை 16. 3 டிவைடட் பை 16. ஓகே, இப்போ இந்த 16க்கும் இந்த 16ம் கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த 3ஆல் இதை மைனஸ் பண்ணலாம். கேன்சல் பண்ணோன்னா 8 சார் 24, 2 சார் 6, இங்கே ஒரு 2 இருக்கும், மறுபடியும் ஒரு 8 சார் 24. இப்போ இது 9ஆல் கேன்சல் ஆகுமா? 9 சார் 81, இங்கே ஒரு 1, 18 வந்து 2 சார். இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், 100 - y எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு, ஈக்குவல் டு 92ன்னு இருக்கும். இப்போ ஒய்யோட வேல்யூ என்னது, இந்த y இங்கே போயிடும், இந்த 92 இங்கே வந்துடும். அப்போ என்ன இருக்கும், y ஈக்குவல் டு 100 - 92 8. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் என்னது, ஒய்க்கான வேல்யூ 8. ஓகே.
நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு சம். மோகன் பாரோ சம் ஆஃப் 4,22,092 rupees வாங்கியிருக்காரு அட் ரேட் ஆஃப் 20% per annum சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதாவது மோகன்றவர் வந்து பிரின்சிபல் அமௌண்ட், இது வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு 4,22,092 rupees வாங்கியிருக்காரு at the rate of 20% per annum. At the end of first year he repays 21,679 towards the return of principal amount he borrowed. ஓகே, இப்போ ஃபஸ்ட் இயர் முடிஞ்சதான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணாமல் பிரின்சிபல்லேருந்து ஒரு அமௌண்ட்டை மைனஸ் பண்ணியிருக்காரு. பிரின்சிபல்லேருந்து அமௌண்ட்டு மைனஸ் பண்ணியிருந்தானா அப்போ ஒரு பேலன்ஸ் என்ன இருக்கும், ஃபஸ்ட் இயரோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவர் திரும்பி தந்துருக்கணுமா. ஃபஸ்ட் இயர் அதாவது இந்த ஃபஸ்ட்டு பிரின்சிபலோட 20% வந்து அவர் திருப்பி தந்துருக்கணுமா ஃபஸ்ட் இயர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்கணும், ஃபஸ்ட் இயரில் இவ்வளோ ருபீஸ் திருப்பி கொடுத்துட்டார். அப்போது செகண்ட் இயரோட பிரின்சிபல் அவர் திருப்பி தரணும். அதுக்கப்புறம் செகண்ட் இயரோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவர் தரணும்ல. இது மூணுமே அவர் எப்போது அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் இயரில் ரீபே பண்ணியிருப்பார். கரெக்டாக. இப்போ நமக்கு தேவையானது ஃபஸ்ட் இயரோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஃபஸ்ட் இயரோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 20% சொல்லியிருக்காங்க. 20% நம்ம எப்படி எழுதலாம், ஃப்ராக்ஷனில் 1/5 எழுதலாமா, 1/5. இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணால் என்ன வரும், 8s are 40, இதை கட் பண்ணால் 8s are 40, ஒரு பேலன்ஸ் 2 இருக்கும், 4s are 20, இங்கே ஒரு 2 இருக்கும், மறுபடியும் 4s are 20, 1s are 5, இங்கே ஒரு 4 வருமா. அப்போ 8s are 40, பாயிண்ட்டு 2 வந்து என்ன வரும், 4 வரும். இதுதான் என்னது, ஃபஸ்ட் இயரோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போது செகண்ட் இயரில் அவருக்கான பிரின்சிபல் என்னவாக இருக்கும், ஏன்னா ஃபஸ்ட் இயர் முடிஞ்சதுமே ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆனது அது எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர் ஹி ரீபேஸ் 21,679. அதாவது இந்த 4,22,092 rupeesலேருந்து 21,679 rupeesஸை ரிட்டர்ன் கொடுத்துட்டார், பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து கொடுத்துட்டாரு. அப்போ அவர்கிட்ட பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், இங்கே 8 இருக்கும். இப்போ பாரோ பண்ணால் 8 வரும், இங்கே 12 12 - 9 வந்து 3, 8 - 7 வந்து 1. இப்போ இங்கேயும் பாரோ பண்ணோன்னா 10 - 6 வந்து 4, 1 - 1 0, 2 - 2 0, 4. இப்போ இதுதான் என்னது, செகண்ட் இயரோட பிரின்சிபல். இதுதான் கரெக்டாக. இப்போது நெக்ஸ்ட் நமக்கு இதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட் இயரோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம், செகண்ட் இயரோட பிரின்சிபல் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், செகண்ட் இயரோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தேவைப்படும். செகண்ட் இயரோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன தான், அதே 20% தான். 20%க்கு நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் 1/5 பண்ணுவோம். அதனால் 20% ஃப்ராக்ஷன் வேல்யூ. இப்போ நம்ம மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும், இந்த 5ல் இதை அடித்தோன்னா கேன்சல் பண்ணோன்னா 8s are 40, 0க்கு 0, மறுபடியும் 0, 8s are 40, 2s are 10, 2s are 10, அப்புறம் 3 13 வரும், அப்புறம் 6. இதுதான் என்னது, செகண்ட் இயரோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ இது மூணுமே நம்ம ஆட் பண்ணணும். என்னென்ன ஆட் பண்ணணும், இந்த செகண்ட் இயரோட பிரின்சிபல், இப்போது நெக்ஸ்ட்டு செகண்ட் இயரோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் ஃபஸ்ட் இயரோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா. இப்போ இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாமா. இப்போது செகண்ட் இயரோட பிரின்சிபல் 4,04,13. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன, ஃபஸ்ட் இயரோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எழுதிப்போமா, அது எவ்வளோ வந்திருக்கு, இங்கே இருக்குது, எங்கே இருக்குதோ இங்கே இருக்கா, 84418.4. நெக்ஸ்ட்டு செகண்ட் இயரோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 80082.6. கரெக்டாக. இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் அவர் மொத்தமாக செகண்ட் இயரில் திருப்பி கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அட் த எண்ட் மோகன் கிளியர்ஸ் ஆல் த பெண்டிங் டியூஸ் அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் இயர்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது தானே மொத்த அமௌண்ட் அவர் திரும்பி கொடுத்துருப்பாரு. என்ன அமௌண்ட் திருப்பி கொடுத்துருப்பாருன்னு கேட்குறாங்க. 6 + 4 என்னது 0, 10, 1, 10. இதெல்லாமே ஆட் பண்ணால் 10, 10 + 3 13, 14 பாயிண்ட். இப்போது இது நல்லா செக் பண்ணிங்கன்னா யூனிட் டிஜிட்டில் 4 வரும். அப்போ எந்த ஆப்ஷனில் கேன்சல் ஆகும், ஓகே யூனிட் டிஜிட்டில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, 4ன்ற ஒரே நம்பர். அப்போ இது மட்டும்தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகே, நம்ம வேணால் ஃபுல்லாகவே இது பண்ணி பார்க்கலாம். 14, 1, இங்கே 1 வருமா, 10, 11, 1, 8, 9, ஒரு 4, 16, 6, 1, 5, 6, 4, 9, 1, 4, 5, 6, 4, 9, 1, 4 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். டிஸ்ஆனஸ்ட் செல்லர். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, a grocer professes to sell a rice at a cost price but uses a fake weight of 870 gram for 1 gram. Find his profit percentage, correct to 2 decimal point. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒருத்தர் அவங்களோட கஸ்டமர்கிட்ட 1000 கிராம், அதாவது 1 கிலோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எத்தனை கிலோ தராரு, எத்தனை கிராம் தராரு, 870 கிராம் தான் தராரு. அப்போது அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது, 130 கிராம் ப்ராஃபிட் கிடைக்குதா. அந்த 130 கிராம் எதுலேருந்து கிடைக்குது, 870லேருந்து கிடைக்குது. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்ம எப்படி எழுதுவோம், 130 / 870 × 100. இதுதானே ப்ராஃபிட் பர்சன்டேஜ்.
ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கான இது என்ன, ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 தானே. இது நம்மளுக்கான ப்ராஃபிட்டு, இது நம்மளுக்கான காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைக்கும். இது வந்து ஃபார்முலா பேசிக்ஸ். ஓகே, இப்போ நம்ம டிவிஷன் பண்ணலாம். 2 0 கேன்சல் ஆகிடும். இப்போது டேரெக்டாக டிவிஷனுக்கு போயிடலாம். 1300 87 1s are 87 மைனஸ் பண்ண என்ன வரும், 13 வருது, 30 43 ஒரு 3 இருக்கும். ஓகே, இன்ட்டு 5 பண்ணலாமா. 87 இன்ட்டு 5 என்ன வரும், 8 5s are 400 400 ஒரு 735 435 வரும். ஓகே, 435 அப்போ வராது. இப்போ என்ன வரும், அப்போ கண்டிப்பாக 5 விட கம்மியாக 4 தான் வரும். ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 14ல் இது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆப்ஷன். இதுக்கு மேலே நம்ம கண்டினியூ பண்ண வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். An article is marked at 550. If it is sold at a discount of 40%, then the selling price became 10% more than its cost price. What is the cost price ன்னு கேட்குறாங்க. இப்போது காஸ்ட் ப்ரைஸ், மார்க்டு ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, நம்ம காஸ்ட் ப்ரைஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். மார்க்கெட் ப்ரைஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க, 550 கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், இப்போது ஒரு பொருளை 550 சொல்லிவிட்டு அதுக்கு டிஸ்கவுண்ட் 40% கொடுத்தாங்கன்னா அப்போ எவ்வளோ விற்றுருப்பாங்க, 40% டிஸ்கவுண்ட்னா பேலன்ஸ் 60% இருக்கும். அதுதான் என்னது, செல்லிங் பர்சன்ட். ஓகேவா, செல்லிங் ருபீஸ். இப்போது இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன, 55 × 6 50 × 6 என்ன வரும், 300 ப்ளஸ்ஸு 6 × 5 என்ன வரும், 30. அப்போது 300 + 30 330 வரும். செல்லிங் ப்ரைஸ் = 330. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த செல்லிங் ப்ரைஸ் பிகேம் 10% மோர். அதாவது எக்ஸு தான் செல்லிங் ப்ரைஸு, அதை விட 10% ஜாஸ்தி தான் என்னது, 110. இது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் 10% அதிகமாக இருக்குது. அப்போ இப்படி எழுதலாமா, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த 11 3s are. அப்போது எக்ஸ் = என்ன வரும், இந்த 100 இங்கே போயிடுச்சுன்னா எக்ஸ் = 300. எக்ஸை நம்ம என்னென்னு எடுத்தோம், காஸ்ட் ப்ரைஸ்னு எடுத்திருக்கோம். அப்போ காஸ்ட் ப்ரைஸ்னா நம்மளோட கொஸ்டின் வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ்னு கேட்டிருக்காங்க. நம்மளோட ஆன்சர் 300. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, ஆவரேஜ்லேருந்து ஒரு சம். ஆவரேஜ் மார்க் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் எக்ஸாமினேஷன் ஆர் 75. பாய்ஸ் ஆவரேஜ் மார்க் ஆஃப் பாய் அண்ட் அ கேர்ள் இன் அன் எக்ஸாமினேஷன் ஆர் 75. பாய் வந்து 75, கேர்ள் வந்து 80 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலிகேஷன் மெத்தடில் போடுறோம். இஃப் அன் ஆவரேஜ் மார்க் ஆஃப் அன் ஸ்டூடெண்ட் இன் எக்ஸாமினேஷன் ஆர் 78, மொத்த கிளாஸோட ஆவரேஜ் 78. அப்போது ரேஷியோ பிட்வீன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அதானே கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி ரேஷியோ பிட்வீன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகே, இப்போது அலிகேஷன் எப்படி பண்ணுவோம், இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும், 3. ஓகேவா, இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் 2. அப்போது இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ரேஷியோ 2:3 இருக்கும். அலிகேஷனில் போட்டால் சிம்பிள் அண்ட் சம் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு, ராஜேஷ் இன் இஸ் பிரிண்டிங் ப்ரெஸ் காட் அன் ஆர்டர் to print some books, out of which he completed 17/27 of orders in 34 days. In how many days did he complete the entire printing? ஓகே, இப்போ என்ன சொல்கிறான்னா, ராஜேஷ்ன்ற ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் சம் புக்ஸை பிரிண்ட் பண்ணுறார். அவுட் ஆஃப் விச் டோட்டல் புக் என்னவாக இருக்குன்னா 27 இருக்குது. ஓகேவா, அதில் 17 புக்கை 34 நாளில் பண்ணியிருக்காரு. அப்போ டோட்டலாக 27 புக்கை எத்தனை நாளில் பண்ணியிருப்பாரு, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா. நம்மளுக்கு இப்போ எக்ஸ் தான் தேவைப்படுது. இப்போது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸு இங்கே போயிடும், எக்ஸு ஈக்குவல்ஸ் டு இந்த 27 இங்கே போயிடும். அப்போது 34 × 27, இந்த 17 கீழே வந்துடும், டிவைடட் பை 17 இப்படி எழுதலாம். ஓகேவா, இப்போது இந்த 17 2s are 34. அப்போ எக்ஸ் = என்ன வரும், 27 × 2 54 வருமா. அப்போது 54 டேஸில் மொத்த ஒர்க்கையும் மொத்த புக்கையும் அவர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். ஆன்சர் வந்து 54. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபில் பைப் P இஸ் 21 times faster than the fill pipe Q. அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பைப்பு ஃபில் பைப் P இஸ் 21 times faster. அதாவது Qவை விட P வந்து 21 times ஃபாஸ்டராக இருக்குது. இஃப் Q can fill a cistern in 110 minutes, find the time to take a fill cistern with both pipes are open together. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபார்முலா பார்க்கலாம். டோட்டல் ஒர்க்கு ஈக்குவல்ஸ் டு டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி. இதானே நம்மளுக்கு ஃபார்முலா. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, டோட்டல் ஒர்க் நம்ம கண்டுபிடிக்கணும்னா டைம், க்யூக்கான டைம் எவ்வளோ எடுத்திருக்கு, 110 minutes இன்ட்டு க்யூவோட எஃபிஷியன்சி 1. அப்போ டோட்டல் ஒர்க் என்னது, நம்மளுக்கு வந்து 110. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க,
அதே சேம் சிஸ்டமை ஃபில் பண்ணுறதுக்கு பி அண்டு க்யூக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கான கொஸ்டின் என்னது, நம்மளுக்கு வந்து டைம் கண்டுபிடிக்கணும். அப்போ டைம் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவே வேறு மாதிரி எழுதிக்கலாம். டைம் ஈக்குவல் டு அப்போது டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சின்னு வந்துருமா. அப்போது டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி, இது ஒரு ஃபார்முலா. ஓகே, நம்மளுக்கான டோட்டல் டைம் தெரியணும். அப்போது டைம் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ஒர்க் என்னது, நம்மளுக்கு வந்து 110 தெரியும். எஃபிஷியன்சி என்னது, ரெண்டு பேரும் பண்ணுறதால இவங்க ரெண்டு பேரும் எஃபிஷியன்சி ஆட் பண்ணிக்கணும். என்ன வரும், 21 + 1 22, 22 × 5 ஆர் என்னது 110 ஹவர்ஸா, ஹவர்ஸ். ஓகே, இல்லை மினிட்ஸ். ஓகே, ஹவர்ஸ் இல்லை மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, 5 minutes, 5 hours இல்லை 5 minutes. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ரேஸ்லேருந்து. ஓகே, இப்போது அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா பார்க்கலாம். ஸ்பீட் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் பை டைம். கரெக்டாக? இப்போது இந்த இடத்துல ஸ்பீடு வந்து எப்படி ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்குது. அதாவது இப்போ இந்த இடத்துல ஏ அண்ட் பி அப்படின்னு ரெண்டு பார்ட்டிசிபேட் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல என்ன வந்துடும்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்துடும். நார்மல் ஸ்பீடு இல்லாமல் இப்போ ஒரு ட்ரெயின் மட்டும் இருக்குது, அது குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போகுதுன்னா அதுக்கு வந்து நார்மல் ஸ்பீடும், ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க ஸ்பீடை பற்றி பேசினாங்கன்னா அந்த இடத்துல என்ன வரும்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட் உள்ளே வந்துடும். ஓகே, இதுதான் நம்மளுக்கான ஃபார்முலா. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் இன்னொன்று ரிலேட்டிவ் ஸ்பீடை எப்படி கால்குலேட் பண்ணணும். ரிலேட்டிவ் ஸ்பீட், இப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடில் ரெண்டு பேர் இருக்காங்க, ஏ அண்ட் பி வந்து சேம் டைரெக்ஷனில் போனாங்கன்னா, இப்போ ஏன்றவர் பின்னு இருக்கிறவரும் சேம் டைரெக்ஷனில் இவர் 5 km/h இவர் 10 km/h போனாங்கன்னா அவங்களோட ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன இருக்குன்னா 10 - 5 இருக்கும். ஓகேவா, ரிலேட்டிவ் ஸ்பீடு 10 - 5 which is equal to 5. ஓகேவா, இப்போ இதுவே ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போனாங்கன்னா அவங்களோட அதே ஏ அண்ட் பின்றவங்க ஆப்போசிட் டைரெக்ஷனில் 5 and 10 ஸ்பீடில் போனாங்கன்னா அப்போது ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன இருக்குன்னா 10 + 5 இருக்கும். இது வந்து டிஃபரன்ஸு, இது வந்து சம். ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து சம் ஆஃப் ஸ்பீடு வென் தே ஆர் ட்ராவலிங் இன் ஆப்போசிட் டைரெக்ஷன். ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் எப்போனா வென் தே ஆர் ட்ராவலிங் இன் சேம் டைரெக்ஷன். இப்போது கொஸ்டினை பார்க்கலாம். இன் a circular race of 840 meters, A and B started running at a எப்படி போகிறாங்க சேம் டைரெக்ஷன் at a same time from the same point of at a speed of 6 km and 12 km respectively. How much time will they meet next? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா டைம் கேட்குறாங்க. ஓகேவா, டைம் தானே கேட்குறாங்க. how much time will they meet next? இப்போ டைம் ஈக்குவல்ஸ் டு என்ன வரும், டிஸ்டன்ஸ் பை ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்துருமா. ரிலேட்டிவ் ஸ்பீட் நம்மளுக்கு இங்கே எங்கே ரெண்டு பேரும் சேம் டைரெக்ஷனில் போகிறாங்க. சேம் டைரெக்ஷனில் போனால் ரெண்டு பேரோட ஸ்பீடோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் என்ன 840 meters, ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன டிஃப்ரென்ஸ் 12 - 6 வந்து 6 m/s. ஓகேவா, இந்த 6ம் இந்த 840 கட் ஆச்சுன்னா 1, இங்கே வந்து 240 மீட்டரும் கேன்சல் ஆகிடும். இந்த எஸ் மேலே போச்சுன்னா செகண்ட்ஸ். அப்போ டைம் ஈக்குவல் டு 140 seconds அப்படின்னு வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சிம்பிளிஃபிகேஷன். ஓகே, x² - 9 டிவைடட் பை x + 3 இதுதான் கொஸ்டின். இப்போது இந்த x² - 9 நல்லா பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்னா x² - 3² எழுதலாமா டிவைடட் பை x + 3. நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், a² - b² ஈக்குவல்ஸ் டு a + b × a - b அப்படின்னு தெரியுமா. அது அந்த ஃபார்முலா படி இப்போது இந்த நியூமரேட்டரை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணோன்னா x + 3 × x - 3 வருமா, டிவைடட் பை x + 3 வரும். இந்த x + 3 இந்த x + 3 கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது x - 3. அதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, சிம்பிளிஃபிகேஷன். இப்போ என்ன சொல்கிறாங்க, x³ + 15x² + 75x + 125 டிவைடட் பை x² - 25 × x - 5. இந்த கொஸ்டினை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் இருக்கட்டும், இதுவும் க்யூபு, இதுவும் 5ஓட க்யூப். அப்போ இது என்னவா இருக்க சான்ஸ் இருக்குது, எக்ஸு ப்ளஸ் இது எல்லாமே என்னது ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ x + 5 தி ஹோல் க்யூபாக இருக்க சான்ஸ் இருக்கா. ஓகே, செக் பண்ணலாம். a + b தி ஹோல் க்யூப் ஃபார்முலா என்ன வரும், a + b தி ஹோல் க்யூப் ஃபார்முலா a³ + b³ + 3a² b + 3b² வருமா. கரெக்டாக. இப்போ அதுபடி x + 5 நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x + 5
இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் என்ன வரும், எக்ஸ் கியூபு ப்ளஸ் 5 கியூப் என்ன வரும் 125 ப்ளஸ் 3 இன்ட்டு ஏ ஸ்கொயர் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 5 வருமா ப்ளஸ் 3b ஸ்கொயர் அதாவது 5 ஸ்கொயர் 25 இன்ட்டு எக்ஸ்னு வருமா. ஓகே, இதை நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 125 ப்ளஸ் 3 இன்ட்டு 5 15 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு 25 என்ன வரும் 75 எக்ஸு. இதை பார்த்தீங்கன்னா அப்படியே கொஸ்டினுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்ன இருக்கும், இது வந்து எக்ஸ் ப்ளஸ் 5 தி ஹோல் கியூபோட ஃபார்முலா. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 5 தி ஹோல் கியூபு நம்ம டினாமினேட்டரை பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் நம்ம இது போன சம்லேயே பார்த்துருக்கோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, அதே ஃபார்முலா தான். ஆனால் இந்த இடத்துல 5 வந்திருக்கு. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸு மைனஸ் 5 இன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே எக்ஸ் மைனஸ் 5னு கொடுத்துருக்காங்க. எக்ஸு மைனஸ் 5 கரெக்டாக இந்த எக்ஸ் மைனஸ் 5 இந்த எக்ஸ் மைனஸ் கட் ஆயிரும். இந்த எக்ஸ் ப்ளஸ் 5ம் இந்த எக்ஸ் ப்ளஸ் 5ம் கட் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கணும், எக்ஸ் ப்ளஸ் 5 தி ஹோல் ஸ்கொயர். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab னா 10 எக்ஸு. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். 10x ப்ளஸ் 25 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 10x ப்ளஸ் 25 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம், இது வந்து ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டி. இஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல்ஸ் டு 90 டிகிரின்னு இருந்துச்சுன்னா காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி ஈக்குவல்ஸ் டு 1. அதே மாதிரி சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி ஈக்குவல்ஸ் டு 1. இது வந்து ஐடென்டிட்டி. இந்த ஐடென்டிட்டி படி காஸ் ஸ்கொயர் இது வந்து ஏன்னு வச்சுப்போம், இது வந்து பின்னு வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 29 + 61 ஈக்குவல் டு என்ன வரும் 90 டிகிரி. அப்போது ஏ ப்ளஸ் பி 90, காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் என்ன வரும் 1. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு சைன் ஸ்கொயர் 30 வேல்யூ தெரியும், சைன் 45 வேல்யூ தெரியும், இங்கேயும் சைன் 45 வேல்யூ தெரியும், நெக்ஸ்ட்டு சைன் 60 வேல்யூ தெரியும். நம்ம சைன் 40 வேல்யூ தெரியாது, 55, 35, 50 வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸில் கிடையாது. அப்போ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, நம்ம போன கொஸ்டினில் ஒரு இது சொல்லியிருப்போம்ல, ஒரு ஐடென்டிட்டி. இஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல்ஸ் டு 90 டிகிரினா சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி ஈக்குவல்ஸ் டு என்னது 1. அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வருது. கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா தெரியும். சைன் ஸ்கொயர் ஏ இது வந்து சைன் ஸ்கொயர் பி. அப்போது சைன் ஸ்கொயர் 30 + 60 என்ன வரும் 90. அப்போ இது ரெண்டுத்தோட வேல்யூ, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கான வேல்யூ 1 மைனஸ் இங்கே பாருங்கள் சைன் ஸ்கொயர் 40 இது எதோட பேர் பண்ணலாம், சைன் ஸ்கொயர் 50 பேர் பண்ணலாமா. இது ரெண்டுத்துக்கும் மைனஸ் காமனாக இருக்குது. சைன் ஸ்கொயர் 50க்கும் சைன் ஸ்கொயர் 40க்கும் மைனஸ் காமனாக இருக்குது. அப்போ இது காமனாக வெளியே எடுத்தனா என்ன இருக்கும், மைனஸ் காமனாக வெளியே எடுத்தனா சைன் ஸ்கொயர் 40 + சைன் ஸ்கொயர் 15 இருக்குமா. இந்த ரெண்டுத்தோட வேல்யூ என்னது ஆட் பண்ணால் 90 வருது. அப்போ இதோட வேல்யூ என்னவாக இருக்கும் 1 இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு சைன் ஸ்கொயர் 45 போகும். 45ம் இந்த 45ம் பேர் பண்ணால் என்ன வரும் 90 வருமா. அப்போ இதோட வேல்யூ +1. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பேலன்ஸ் இருக்குது, இந்த 55ம் 35 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன வரும் 90 தான் வரும். இதில் மைனஸ், இதுலேயும் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸை காமனாக வெளியே எடுத்தோன்னா சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி ஈக்குவல் டு 1 வரும். இப்போ என்ன ஆச்சு, இந்த +1க்கு -1, இந்த +1க்கு -1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் 0. நம்மளோட ஆன்சர் 0. புரியுதா. இந்த ஐடென்டிட்டி வச்சு தான் இந்த சம்மை டிரைவ் பண்ண முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், cosecant theta ஈக்குவல்ஸ் டு 5/3 கொடுத்துட்டாங்க. இப்போது சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா -1 இன்ட்டு காட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 + காட் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா. ஓகே, இங்கே வந்துடுவோம். இதை தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி இதை தீட்டான்னு வச்சுக்கிட்டோன்னா கொசிகன் தீட்டா என்ன வரும், ஹைப்போட்டனஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட் வருமா. இது வந்து என்னது 4ஆக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து பேசிக் ட்ரிப்ளெட் 3, 4, 5ன்றது. ஓகே, நம்ம அது மூலியமாகவும் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இல்லைனா இங்கே பாருங்கள் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா -1. இந்த ஐடென்டிட்டி எங்கே பார்த்துருக்கோம், சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா என்ன வரும் ஈக்குவல்ஸ் டு 1 வருமா. இந்த 1 இங்கே வந்து இங்கே இந்த tan இங்கே போச்சுன்னா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா -1 ஈக்குவல்ஸ் டு tan ஸ்கொயர் தீட்டான்னு வருமா. அப்போ இதுக்கான வேல்யூ என்னது tan ஸ்கொயர் தீட்டா. இங்கே வந்து tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காட் ஸ்கொயர் தீட்டா. காட்டை நம்ம எப்படி எழுதலாம், 1/tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா.
ஓகே இன்ட்டு இங்கே பாருங்கள் 1 + cot ஸ்கொயர். 1 + cot ஸ்கொயர்னால் என்னது? cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் டு 1ன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கா? இப்போ அந்த ஐடென்டிட்டி படி cosecant ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் டு 1 + cot ஸ்கொயர் தீட்டா. காட்டு ஸ்கொயர் தீட்டா இது ஒரு ஐடென்டிட்டி. இந்த ஐடென்டிட்டி படி இப்போ இந்த 1 + cot ஸ்கொயர் தீட்டா வந்து cosecant ஸ்கொயர் தீட்டா நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அழிச்சிடலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா tan ஸ்கொயர் தீட்டா கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன தான் இருக்குது? வெறும் cosecant ஸ்கொயர் தீட்டா இருக்குது. நம்மளுக்கு ஆல்ரெடி cosecantோட வேல்யூ தெரியும். இப்போ அதை ஸ்கொயர் பண்ணால் cosecant ஸ்கொயர் தீட்டா வந்துடும். 5/3 ஸ்கொயர் என்ன வரும்? 25/9 வரும். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர் 25/9. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Let O be the center of the circle and AB and CD are the two parallel chords on the same side of a radius. என்ன சொல்கிறாங்க? ஒரு சர்க்கிள் ஒன்று இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சர்க்கிளில் சென்டர் வந்து ஓன்னு சொல்கிறாங்களா? இதுதான் சென்டர்னு வச்சுப்போமா? சென்டர் வந்து ஓ, அதில் சேம் சைடில் 2 கார்டு இருக்குன்றாங்க. கார்டுனா என்னது? 2 சர்க்கிளோட 2 சைடு டச் பண்ணுறது தான் கார்டு. 2 கார்டு பேரலல் கார்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது சேம் சைட் ஆஃப் த ரேடியஸ் OP is perpendicular to AB, OQ is perpendicular to CD. இப்போ ABCD என்னதுன்னு பார்ப்போம். AB equal to 10 cm, CD equals to 24 cm. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? AB and CD are parallel chords. இப்போ எது ஏபியாக இருக்கும்? இந்த லைனை விட இந்த லைன் தான் சின்ன நம்பர். அப்போ ஏபி தான் கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? ஏபி தான் சின்னதாக இருக்கும். கரெக்டாக வரல. ஓகே சென்டர் ஓ. ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓபி இஸ் பர்பெண்டிகுலர் டு ஏபி. இதுதான் ஏபி. ஏபி ஈக்குவல்ஸ் டு 10ன்னு சொல்லிட்டாங்க. இது மொத்தமாக ஏபி ஈக்குவல்ஸ் டு 10. இது வந்து ஓபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட்டுக்கு பி. ஓகே நெக்ஸ்ட்டு ஓக்யூ இஸ் பர்பெண்டிகுலர் டு சிடி. இது வந்து என்னவாக இருக்கும்? சிடி. அப்போ இது என்னது? ஓக்யூ. இந்த பாயிண்ட்டுக்கு அது வந்து கியூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்டு பிக்யூ ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வந்து 7 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்னது? இந்த டயமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். டயமீட்டர்னால் என்னது? ரேடியஸோட டபுள் தான் டயாமீட்டர். ஓகேப்பா? ரேடியஸோட டபுள் தான் டயாமீட்டர். அவங்க நம்மக்கிட்ட கேட்குறது டயாமீட்டர் ஆர். ரேடியஸ் ஆர், டயாமீட்டர் ஈக்குவல்ஸ் டு 2r. ஓகேவா? ஓகே எல்லாமே நம்ம டயக்ராம் வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் சால்வ் பண்ண வேண்டியது. நமக்கு தேவை ஆரை ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம வந்து அதை மல்டிப்ளை பை 2 பண்ணால் நமக்கு வந்து டயமீட்டர் கிடச்சிரும். இப்போ CD ஈக்குவல் டு 24ன்னு சொல்லிட்டாங்க. இந்த CD மொத்தமாக 24னா அப்போ இது என்னவாக இருக்கும்? 12ஆக இருக்கும். எப்படின்னா சென்டர்லேருந்து வர ஒரு லைனு கார்டை எப்போவுமே பைசெக்ட் பண்ணும். அதுவும் இல்லாமல் இது வந்து 90 டிகிரியில் தான் மீட் பண்ணும். இங்கேயே கொடுத்துருக்காங்க என்னது? பர்பெண்டிகுலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பர்பெண்டிகுலராகவும் இருக்கும், ப்ளஸ் இந்த சைடும் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணும். அதாவது சென்டர்லேருந்து வர லைனு பர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணும். இது வந்து இது மொத்தமாக 24னா இது 12. இது மொத்தமாக 10னா அப்போ இது என்னவாக இருக்கும்? 5ஆக இருக்கும். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு தேவை ஆர். இப்போ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆரை கண்டுபிடிக்கலாம். ஓகே இப்போது இதுக்கான ஓக்யூக்கான வேல்யூ நம்ம என்னென்னு கொடுத்துக்கலாம்னா ஒரு எக்ஸ்ன்னு கொடுத்துக்கலாமா? எக்ஸ். ஓகே இப்போது இந்த ட்ரையாங்கிளோட பித்தாகரஸ் தியரம் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் என்னது? 144 ஈக்குவல்ஸ் டு ஆர் ஸ்கொயர்னு வருமா? இப்போது இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று பார்ப்போமா? இந்த ஒரு பெரிய ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் என்ன? இதுவும் என்னது? ரேடியஸ் தான் ஆர். இப்போ இந்த பெரிய ட்ரையாங்கிள் என்னவாக இருக்கும்? இது வந்து 7ன்னு சொல்லிட்டாங்க. இந்த வேல்யூ வந்து நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போது இது என்னது? 7 + எக்ஸு. இது மொத்தமாக 5. இப்போது இந்த ஸ்கொயர், இந்த சைடு ஸ்கொயர், அதாவது 5 ஸ்கொயர் 25 ப்ளஸ் இந்த சைடு ஸ்கொயர் 7 + எக்ஸ் ஸ்கொயர். 7 + எக்ஸு தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு என்னது? அதே ஆர் ஸ்கொயர் தான். அப்போது இது ரெண்டுத்தோட வேல்யூவும் ஈக்குவல். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 144 ஈக்குவல்ஸ் டு 25 ப்ளஸ் இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாமா? a + b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் 49 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 14xன்னு வருமா? ஓகே இப்போது இது நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும்.
இப்போது 49 + 25 என்ன வரும்? 50 + 25 75 74 வருமா? அப்போது 144 மைனஸ் ஒரு 74 ஈக்குவல் டு என்ன இங்கே இருக்கும்? பேலன்ஸ் 14xன்னு இருக்கும். இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 70 வருமா? ஈக்குவல் டு 14x. இதை கேன்சல் பண்ணால் 5. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 5. எக்ஸோட வேல்யூ 5. இந்த கொஸ்டினை இவ்வளோ தூரம் சால்வ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்மளுக்கு வந்து என்னன்னா ட்ரிப்ளெட் தெரிஞ்சிருந்தாலே ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம். 5 12 13 ஒரு ட்ரிப்ளெட் இருக்குது. இந்த ட்ரிப்ளெட் வச்சு நம்ம இந்த கொஸ்டினை ஈஸியாகவே சால்வ் பண்ணியிருக்கலாம். ஓகே, இது வந்து 12 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து 12 ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்தது. எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா நம்ம 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 5 இப்போ ட்ரிப்ளெட் யூஸ் பண்ணி, அதாவது 5 ஸ்கொயர் 25 ப்ளஸ் 144 என்னது? 9 169 விச் இஸ் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர். அப்போ இது என்னவாக இருக்கும்னா 13ஆக இருக்கும். நம்மளுக்கு தேவை டயமீட்டர் இன்ட்டு 2 பண்ணோம். அப்போ என்னது? நம்மளுக்கான ஆன்சர் 26. இந்த சம்மை இவ்வளோ தூரம் ட்ரிப்ளெட் தெரிஞ்சிருந்தால் எடுத்துகிட்டு போகவே வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following statement is sufficient to conclude the two triangles are congruent? இப்போ 2 ட்ரையாங்கிள் கான்க்ருவெண்ட்டாக இருக்கணும்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னலாம் இருக்குது? ஃபஸ்ட்டு மொத்தம் 4 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி சைடு சைடு சைடு. இப்போ 2 ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 2 ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த 2 ட்ரையாங்கிள்லையும் 3 சைடும் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கான பேர் என்னது? 3 சைடும் வேறு மாதிரி ஈக்குவலாக இருக்கும். ஒரே ஆங்கிள் இப்படி இருந்தால் இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்க்ருவெண்ட். அதாவது இது வந்து 3, இது வந்து 4, இது வந்து 5. 3 4 5 இப்படி இருந்தால் இது கான்க்ருவெண்ட். நெக்ஸ்ட்டு சைடு ஏ, அதாவது ஆங்கிள் சைடு. இப்போது அதே மாதிரி 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஒரு சைடும் இந்த சைடும், இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும், இந்த சைடும், இது 3மே ஈக்குவலாக இருந்தால் அந்த ட்ரையாங்கிள் என்ன சொல்லலாம்? நம்ம வந்து கான்க்ருவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏஎஸ்ஏ, அதாவது ஆங்கிள் சைடு ஆங்கிள். இப்போ அதே மாதிரி 2 ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். 2 ட்ரையாங்கிள், இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும், இந்த சைடும் இந்த சைடும், இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருந்தால் என்னது? இந்த 2 ட்ரையாங்கிள் கான்க்ருவெண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஆர்ஹெச்எஸ், அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ஆர்ன்றது ரைட் ஆங்கிள், ஹெச்ன்றது ஹைப்போட்டனஸ், சைடுன்றது சைடு. இது 3மே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுவும் கான்க்ருவெண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது இந்த 4 ரூலில் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் கரெக்டாக. ஓகே, தீஸ் ஹாவ் 2 ஈக்குவல் ட்ரையாங்கிள் அண்ட் சேம் பெரிமீட்டர். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த ட்ரையாங்கிள் நம்ம எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். 2 ஈக்குவல் சைடு. இப்போ இந்த 5 நம்மளுக்கு வந்து தெரியலன்னு வச்சுக்கலாமா? இப்போ இந்த 5 நம்மளுக்கு தெரியல. ஓகே, இந்த 5 நம்மளுக்கு தெரியல. இப்போது 2 ஈக்குவல் சைடு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த 2 ட்ரையாங்கிள் 2 சைடு ஈக்குவலாக இருக்கா? அண்ட் ஹேவ் சேம் பெரிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த 2 ட்ரையாங்கிளோட பெரிமீட்டருமே சேம் சொல்லிட்டாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன அர்த்தம்னா இந்த சைடும் 5ஆக தான் இருக்கும், இந்த சைடும் 5ஆக தான் இருக்கும். அப்போ இது என்ன ரூலை ஃபாலோ பண்ணுது? எஸ் கான்க்ருவெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணுறதால இதுதான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகே, இது ஏன் நம்மளுக்கு இருக்கக்கூடாது? ஓகே, இது வந்து நம்ம ரெட்டில் மார்க் பண்ணலாம். இது ஏன் நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடாது? ஓகே, தீஸ் ஆஃப் சேம் ஏரியா அண்டு சேம் பேஸ். நம்மளுக்கு வந்து கான்க்ருவென்சியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏரியாவும் பேஸும் நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. ஓகே, 1 சைடு 1 ஆங்கிள், அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 சைடு 1 ஆங்கிள்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஏஎஸ் இருந்தால் மட்டும் போதாது, ஒன்று இன்னொரு ஆங்கிள் இருக்கணும், இல்லைனா இன்னொரு சைடு எஸ்ஏஎஸ்ஸாக இருக்கணும், இல்லை ஏஎஸ்ஏவாக இருக்கணும். ஒரு ஆங்கிள் ஒரு சைடை வச்சு மட்டும் ஒரு ஆங்கிள் கான்க்ருவெண்ட் அப்படின்னு வந்து நம்மளால் கன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் not sufficient to conclude 2 triangles are congruent. ஓகே, இது these have same base and height. சேம் பேஸும் ஹைட்டும் வச்சும் நம்ம வந்து கான்க்ருவெண்ட்டை ப்ரூவ் பண்ண முடியாது. இந்த 4 ப்ராப்பர்ட்டி வச்சு மட்டும்தான் ப்ரூவ் பண்ண முடியும். which is s equal to சைடு, a equal to ஆங்கிள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இப்போ சம் ஆஃப் 2 சைட்ஸ் ஆஃப் an equilateral triangle is 16. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் என்ன? 3 சைடும் ஈக்குவலாக இருக்குமா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 2 சைடு, இது வந்து ஏன்னு இருக்கும். சம் ஆஃப் 2 சைட்ஸ், இந்த 2a, அதாவது 2a = 16 கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து தேர்ட் சைட் கேட்குறாங்க. அப்போ அதாவது இது வந்து a = 8 cm. ஓகே, ஆன்சர் வந்து 8. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நாட் மோர் தென் 5 seconds for this. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் சம், the distance between the center of 2 circle of radius 22 and 10 cm is 37. அதாவது டிஸ்டன்ஸ், இது வந்து டேரெக்டாக ஃபார்முலாக்கான கொஸ்டின். ஃபார்முலா வந்து டேரக்ட் காமன் டேஞ்சன்ட் என்னென்னு கேட்டிருக்காங்க. டேரக்ட் காமன் டேஞ்சன்ட்கான ஃபார்முலா என்னது? டேரக்ட் காமன் டேஞ்சன்ட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் d² மைனஸ்
r1 ஸ்கொயர் r1 மைனஸ் r2 தி ஹோல் ஸ்கொயர். இதுதான் டைரக்ட் காமன் டேஞ்சன்ட். ட்ரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட்டுக்கான ஃபார்முலா என்னென்னா டி ஸ்கொயர் மைனஸ் r1 ப்ளஸ் r2 தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, இதுதான் ஃபார்முலா. நம்மளுக்கு வந்து எல்லா வேல்யூவும் இருக்குது. நம்ம டைரக்ட் காமன் டேஞ்சன்ட் கண்டுபிடிச்சிடலாம். டி டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க 37 சென்டிமீட்டர். அப்போ என்ன வரும் 37 ஸ்கொயர் மைனஸ் r1 என்னது 22, r2 என்னது 10. அப்போ இங்கே என்ன வரும் 22 மைனஸ் 10 வந்து 12 தி ஹோல் ஸ்கொயர். இது நம்ம எப்படி இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா. அப்போ என்ன வரலாம் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாமா. இப்போ அதுபடி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணால் என்ன வரும் ஏ ப்ளஸ் பி என்ன வரும் 49 இன்ட்டு ஏ மைனஸ் பி என்ன வரும் 25 வருமா. 37 மைனஸ் 12 25. இப்போ இது இந்த 49 வந்து 7, இந்த 25 வந்து 5. ஆன்சர் என்ன வரும் 35. இப்படியும் பண்ணலாம். இல்லைனா இது வந்து ட்ரிப்ளெட். ஆக்சுவலாக 12 35 37ன்றது வந்து ஒரு ட்ரிப்ளெட். 12 ஸ்கொயர் ப்ளஸ் 35 ஸ்கொயர் ஈக்குவல் டு 37 ஸ்கொயர். இப்போ இங்கே என்ன வரும் 37 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 37 ப்ளஸ் 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு 35 ஸ்கொயர். 37 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு 35 ஸ்கொயர். டேரெக்டாக நம்ம வந்து 35 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 35 வந்துடும். இப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The radius of the two cones are in the ratio 2:5 and their volume are in the ratio of 3:5. What is the ratio of their height? இப்போ என்ன கேட்குறாங்க வால்யூம் வந்து ஒரு 3:5 ரேஷியோவில் இருக்குது. வால்யூம் ஆஃப் த கோன் என்ன வரும் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இதான வால்யூம் ஆஃப் கோனு. வால்யூம் ஆஃப் கோன். ஓகே, இப்போ இந்த ரேஷியோவில் இருந்தால் என்ன ஆகும் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ கட் ஆயிரும். அப்போது இந்த r1 ஸ்கொயர் h1 டிவைடட் பை r2 ஸ்கொயர் h2 என்ன ரேஷியோவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா 3/5 ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு ஆருக்கான வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. r1 என்னது r1 வந்து 2, r2 வந்து 5. ஓகே, இப்போ அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா. r1 ஸ்கொயர் என்னது 4 இன்ட்டு h1 டிவைடட் பை 5 ஸ்கொயர், அதாவது r2 வந்து 5 ஸ்கொயர் பண்ணால் 25 இன்ட்டு h2 ஈக்குவல் டு 3/5 அப்படின்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு கேட்குறது என்னது வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஹைட்டு. ரேஷியோ ஆஃப் ஹைட்டு h1 டிவைடட் பை h2 அப்படின்னு கேட்குறாங்க. இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த 5க்கு 5 போயிடும். இந்த 3 இன்ட்டு 5 வந்து 15 டிவைடட் பை இந்த 4 கீழே வந்துச்சுன்னா 4 ஆகிடும். நம்மளுக்கு ஆன்சர் 15:4 தான் ஆன்சர். 15:4. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The given table shows the percentage of the mark obtained by 3 students in a 3 different subject in an institute. Maximums are given in bracket. In order to pass an examination, the minimum mark of 105 are needed in history. How many students passed the exam? இப்போ நம்மளுக்கு ஹிஸ்ட்ரியில் பாஸ் பண்ணுறதுக்கு 105 மார்க் தேவை. இது எல்லாமே என்னென்னு கொடுத்துருக்காங்க ஷோஸ் இன் பர்சன்டேஜ். இது எல்லாமே பர்சன்டேஜ் மார்க்கு. ஹிஸ்ட்ரியோட டோட்டல் மார்க் வந்து 175, அதாவது 105 டிவைடட் பை 175 இன்ட்டு 100. கரெக்டாக இது என்ன வரும் 25 அடிக்கலாமா. 25 அடிச்சுன்னா 4. இது வந்து என்ன வரும் ஒரு 4 + 3 7 வருமா. 7 டேபிள் அடிப்போமா. இதை 1 7 3 5 15 இன்ட்டு 4 ஈக்குவல் டு எவ்வளோ 60%. இப்போ மினிமமாக 60% இருந்தால் ஹிஸ்ட்ரியில் நம்ம பாஸ் ஆகிடலாம். அப்போ எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க in order to pass an exam minimum of அதாவது 60% needed in history. how many students passed? 60% மேலே யார் இருக்கா 60% மேலே ஷாம் மட்டும்தான் இருக்கான். அப்போ ஒரே ஒருத்தன் தான் பாஸ் பண்ணியிருக்கான். ஆன்சர் வந்து 1. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, read the given information, answer the question follows. Which of the following table gives the percentage of mark obtained by 7 students in 6 different subjects in examination? Number of numbers in a bracket are given in maximum subject. Okay, இப்போது கொஸ்டினை பார்க்கலாம். If someone secured all highest score that have been obtained by some student or other student in a 6 subject in a given table above, what would be the exact overall percentage scored by obtained by that student? If someone, அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்க கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் என்ன ஆகுதுன்னா, இப்போ யாரோ ஒருத்தன் இதில் யாரெல்லாம் ஹையஸ்ட்டாக செக்யூர் பண்ணியிருக்காங்களோ, இப்போ கெமிஸ்ட்ரியில் ஹையஸ்ட் மார்க் இதில் யார் எடுத்திருக்கா 100 அமன் எடுத்திருக்கார். ஓகேவா, இது என்னது பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஓகேவா, இது வந்து 100% அவர் எடுத்திருக்காரு. 100% அமன் வந்து 150 அவுட் ஆஃப் 150 மேக்ஸில் எடுத்திருக்காரு. 150 அவுட் ஆஃப் 150. இப்போது இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒருத்தர் சம்மன் செக்யூர்ட் ஆல் த ஹையஸ்ட் ஸ்கோர் அப்டைன்டு பை சம் ஸ்டூடெண்ட். இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்டில் ஹையஸ்ட்டாக இதில் யார் பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்களோ அந்த பர்சன்டேஜ் எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்திருக்கான். அந்த ஸ்டூடெண்ட்டோட ஓவரால் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டாக
இப்போது மேக்ஸில் ஹையஸ்ட்டாக பர்சன்டேஜ் எடுத்தது அமன் வந்து 100% எடுத்திருக்காரு, அதனால் 150 மார்க். இதில் ஹையஸ்ட் கெமிஸ்ட்ரியில் ஹையஸ்ட்டாக யார் எடுத்திருக்கா? இதில் இருக்கிறதுலையே 80% தானே? ஆமாம், அதுவும் அமன் தான். 80% ஆஃப் த 130 என்ன வரும்? 100% வந்து 130, அப்போ 80% 130 - 26 எவ்வளோ வரும்? 104 வருமா? எப்படி சொல்கிறேன்னா 130 × 80% டிவைடட் பை 100 வருமா? இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சரு, இதை மல்டிப்ளை பண்ணால் 80 + ஒரு 24 என்ன வரும்? 104 வரும். இப்போ நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸில் யார் ஹையஸ்ட்டு? ஃபிசிக்ஸில் ஹையஸ்ட்டு வந்து ஆயுஷ் எடுத்திருக்காரு. அவர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு? 90% எடுத்திருக்காரு. 90% ஆஃப் த 120 எவ்வளோ வரும்? 120 - 12 வருமா? 120 - 12 என்ன வரும்? 108 வருமா? இதுவும் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கேன்? 120 × 90 டிவைடட் பை 100. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். 12 × 9 என்ன வரும்னா 108 வரும். 90 + ஒரு 18 108. ஓகேவா? இப்படி தான் இதை கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஃபிசிக்ஸும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபியில் யார் அதிகமாக இருக்கா? ஜியாகிரஃபியில் முக்ஷன் அதிகமாக இருக்கார். அவர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு? 95%. 95% ஆஃப் த 100 என்னது? 90. 100 டோட்டல் மார்க் 100, அதில் 95%னா 95 தான். ஹிஸ்ட்ரியில் யார் ஹையஸ்ட்டு? ஹிஸ்ட்ரியில் ஹையஸ்ட்டு வந்து சஞ்சால் எடுத்திருக்காங்க, 90%. 90% ஆஃப் த 60 என்ன வரும்? 54 வருமா? ஓகே, நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் யார் ஹையஸ்ட்டு? கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஹையஸ்ட் இங்கே 90%. முக்கன் எடுத்திருக்காரு, முக்ஷனா? ஓகே, 90%. அப்போ எவ்வளோ வரும்? 36. இந்த இது ஃபுல்லாக ஆட் பண்ணணும். ஓகே, என்ன வரும்? 4 + 8 12, 12 + 7 17, 17 + 4 21, 21 + 6 27, 7 + 9 16, 16 + 5 வந்து 21, 21 + 3 24. அவர் இப்போது இது இங்கே எடுத்த எல்லாருக்குமே ஹையஸ்ட்டாக எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் டோட்டலாக 547 எடுத்திருப்பாரு. அவுட் ஆஃப் என்னது? இது எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஓவரால் பர்சன்டேஜ் × 100 கிடச்சிரும். 150 + 130 எவ்வளோ வரும்? 280. கரெக்டாக? 280 ஒரு 300 400 500 600. டோட்டல் ஸ்கோர் வந்து 600. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். இது அடித்தோன்னா 9s are 54, 1s are 6, அதுக்கப்புறம் பாயிண்ட்டு 1/6. ஆன்சர் இது தான், 91 1/6. ஆன்சர் வந்து 91.22 வரும். அது வந்து நம்ம 1/6ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following table shows the mark out of 100 obtained by 5 students in a 5 different subjects? Who obtained 79% mark in all subject? ஓகே, இப்போ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி 79% யாருக்கு வருது? அவுட் ஆஃப் 100. எல்லாத்துக்குமே அவுட் ஆஃப் 100 தான் மார்க்கு. இப்போ நம்ம தருண், ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் தான் இருக்கார். அப்போ தருண் ஆட் பண்ணுவோமா? 65 + 80 + 75 + 85 + 90 எவ்வளோ வருது? 15. 3 5 are 15, 1. 7 + 8 15, 15 + 7 22, 22 + 8 30, 39. 395 டிவைடட் பை டோட்டல் எத்தனை சப்ஜெக்ட்? 1 2 3 4 5. அப்போ 500 × 100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். 5 எவ்வளோ வரும்? 7s are 35, 4 9s are டைரக்ட். 79% தருண் தான் எடுத்திருக்காரு. அப்போ ஆன்சர் வந்து தருண். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Which of the table shows the total candidate appears and the number of the candidate present in a different examination centers? Okay, study the table and answer the question. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, total denotes total candidate appeared on the center, present denotes candidate appeared in which of the year number of absentees are the second highest in total of all center. ஓகே, இப்போது டோட்டலாக 45 ஸ்டூடெண்ட் வர வேண்டிய இடத்துல 45 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாமா? ஓகே, என்ன சொல்கிறாங்க? டோட்டல் டினோட்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்ளைடு. ஓகே, இந்த டோட்டல் வந்து டோட்டல் நம்பர் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் 42 பேர் வந்திருக்காங்க. ஆப்சண்ட் மொத்தம் எத்தனை பேர்? 3. இதில் அப்ளை பண்ணது 56, வந்தவங்க எத்தனை பேர்? 45. அப்போது ஆப்சன்டீஸ் எத்தனை பேர்? +11. இதில் டோட்டல் 55, ஆப்சண்ட் ஆனது ப்ரெசென்ட் ஆனது 50, அப்போ ஆப்சண்ட் ஆனது 5. அப்போ டோட்டலாக எத்தனை பேர் வரல? 16 + 3 19. நெக்ஸ்ட்டு 2016 நம்ம செக் பண்ணிருக்க வேணாம், ஏன்னா 16 வந்து ஆப்ஷன்லேயே இல்லை. நெக்ஸ்ட்டு 2018 பார்ப்போமா?
64 4 ஆப்சன்டீஸு 65 மைனஸ் 45 என்ன வரும் இது வந்து ஒரு 20 ஆப்சன்டீஸு ப்ளஸ் 65 + 55 10 ஆப்சன்டீஸ் டோட்டலாக 34 ஆப்சன்டீஸ். நெக்ஸ்ட் 2017 ஃபஸ்ட்டு 5 பேர் ஆப்சென்ட்டு ப்ளஸ் ஒரு 20 பேர் ஆப்சென்ட்டு ப்ளஸ் ஒரு 5 பேர் ஆப்சென்ட்டு டோட்டலாக எவ்வளோ 30 பேர் ஆப்சென்ட் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2020 ஆப்ஷன் வைஸ் வரும். நெக்ஸ்ட்டு 2020 இதில் எத்தனை பேர் 11 பேர் ஆப்சென்ட்டு ப்ளஸ் ஒரு 14 பேர் ஆப்சென்ட்டு 80 மைனஸ் 66. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 90 மைனஸ் 85 வந்து ஒரு 5 பேர் ஆப்சென்ட்டு டோட்டலாக என்ன வருது 11 + 14 வந்து 25 30 பேர் ஆப்சென்ட்டு. நெக்ஸ்ட்டு 2019 வரும். 2019 வந்து 80. இப்போது இதில் ஒரு 11 பேர் ஆப்சென்ட்டு ப்ளஸ் 84 72 ஒரு 12 பேர் ஆப்சென்ட்டா. நெக்ஸ்ட்டு 70 ஒரு 8 பேர் ஆப்சென்ட் டோட்டலாக எவ்வளோ 8 + 12 20 + 11 வந்து 31. இப்போ என்ன சொல்கிறாங்க செகண்ட் ஹையஸ்ட்டு இன் விச் ஆஃப் த இயர் ஆப்சென்டீஸ் இஸ் செகண்ட் ஹையஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. செகண்ட் ஹையஸ்ட் ஆப்சென்டீஸ் எந்த இடத்துல இருக்காங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்டு. செகண்ட் ஹையஸ்ட்டு 2019 நம்ம லாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணது இதுதான் 2019. அப்போ ஆன்சர் என்னது 2019 தான். ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சம். ஓகே Har pays 100 rupees to pay with 5 rupee, 2 rupee and 1 rupee coins. Total number of coins used for paying was 40. What are the number of coins denomination 5 rupee in the payment? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்ன்றவர் பிக்கு எத்தனை காயின் கொடுத்துருக்காரு டோட்டலாக 40 காயின் கொடுத்துருக்காரு. அந்த 40 காயினுக்கான வேல்யூ வந்து 100. அதாவது இப்போ நம்மக்கிட்ட ஒரு 20 நோட்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 20 10 ரூபா நோட்டு இருக்குது. அதாவது 20 நோட்டு, அதாவது இது வந்து காயினு, இது வந்து வேல்யூ. 20 10 ரூபா நோட்டு நம்மக்கிட்ட இருந்தால் அப்போ நம்மளுக்கு வேல்யூ எவ்வளோ இருக்கும் 100 ருபீஸ் இருக்குமா? 100 ருபீஸ் இருக்குமா? இல்லை 200 ருபீஸ் இருக்குமா? ஓகே அது மாதிரி தான் இப்போ இங்கே சொல்லியிருக்காங்க. நம்மக்கிட்ட காயின் வேல்யூ இருக்குது ப்ளஸ் டோட்டல் வேல்யூ இருக்குது. இப்போது 5 ருபி இருக்குது, 2 ருபி இருக்குது, 1 ருபி இருக்குது. இது எல்லாமே ருபீஸ்னு வச்சுக்கலாம். இது எல்லாமே ருபீஸ். இப்போ வந்து நம்ம காயின் வேல்யூ எடுத்துக்கலாம். காயின் வேல்யூ எக்ஸு ஒய்வு இசட் இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது 40 வருது அப்படின்னு கொஸ்டின்லேயே சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? இப்போது இது எல்லாமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 40 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு காயினோட வேல்யூ என்ன? இது வந்து 5x இருக்குமா? 5x + 2y + z = எவ்வளோ 100 நம்மளுக்கு சொல்லிட்டாங்களா? ஓகேவா? அப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போது இதை வச்சு நம்ம பார்த்தோன்னா நம்மக்கிட்ட 2 ஈக்குவேஷன் இருக்குது. அதாவது ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 இருக்குது. நம்மக்கிட்ட எத்தனை வேரியபிள்ஸ் மொத்தமாக இருக்குன்னா 3 வேரியபிள் x y zன்னு 3 வேரியபிளாக இருக்குது. 3 வேரியபிள் இருக்கிறப்போ கண்டிப்பாக நம்மக்கிட்ட 3 ஈக்குவேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வேல்யூவை டிரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். அப்போது இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக இருந்தால் கண்டிப்பாக இதோட வேல்யூ வந்து என்னவாக இருக்குன்னா நாட் டிஃபைன்டாக தான் இருக்கணும். பட் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் ட்ரையல் அண்ட் எரரில் கண்டிப்பாக இது வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் நாட் டிஃபைன்டுன்னு வரல, டேட்டா இன்கம்ப்ளீட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இல்லை. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் எதுக்குள்ளே இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே தானே இருக்கணும். அப்போது அதுபடி நம்ம வச்சு செக் பண்ணணும். ஓகே இப்போ வந்து நம்ம வந்து 16 வருமா வராதா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போ 15 5 ரூபா காயின் கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது இந்த இடத்துல இந்த எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 16 5 ரூபா காயின் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி 16 5 ரூபா காயின் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ இங்கே டோட்டல் வேல்யூ எவ்வளோ எடுத்துருக்கோம் 5 × 16 ஒரு 50 ஒரு 30 80 ருபீஸ் வந்துருக்குமா? அப்போது இங்கே பேலன்ஸ் மொத்தமாக கொடுத்தது 100. அப்போ இந்த 2 ருபியும் 1 ருபியும் சேர்ந்து ஒரு 20 ருபீஸ் வந்துருக்கணும். அப்போ தானே இது 100 ஆகும். ஓகேவா? இப்போ இது மொத்தமாக சேர்ந்தால் 40 வந்துருக்கணுமா? அப்போ இது மொத்தமாக எவ்வளோ 40 இருக்கணும். அப்போ இங்கே எவ்வளோ இருக்கணும் 16 போயிடுச்சு. இந்த காயின்ஸ் மொத்தமாக யூஸ் பண்ண காயின்ஸ் வந்து 40. அதில் 16 காயின் 5 ருபீஸ்க்கு கொடுத்துட்டாருன்னா அப்போ பேலன்ஸ் இருக்க 24 காயின்ஸ், அதாவது பேலன்ஸ் இருக்க 24 காயின்ஸ் எதை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 2 ருபி காயினும் 1 ருபி காயினும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நல்லா செக் பண்ணுங்கள். 2 ருபீஸ் 1 ருபீஸ். இப்போ மினிமமாக 1 ருபி. இப்போ நம்ம 2 ருபீஸ் காயினே எடுக்கலை. ஓகேவா? மினிமமாக நம்ம 21 காயின்ஸ் 1 ருபி யூஸ் பண்ணால் என்ன இருக்கும் நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடைக்குன்னா 21 ருபீஸ் கிடைக்குமா? 24 ருபீஸ் கிடைக்குமா? நம்மளுக்கு ஆனால் ஆக்சுவலாக தேவைப்படுறது 20 ருபி தான். ஏன்னா இங்கே ஆல்ரெடி 5 ருபிலேயே நம்மளுக்கு வந்து 80 ருபீஸ் கிடச்சிருச்சு. ஆனால் நம்மளுக்கு மினிமமாக இந்த 2வே எடுக்காமல் வெறும் 1 ருபியை 24 1 ரூபா காயின் கொடுத்தாலே நம்மளுக்கு 24 ரூபா கிடச்சிரும். ஆனால் நம்மளுக்கு தேவை 20 ரூபா தான். அப்போ என்ன நம்மளுக்கு வந்து 16 5 ருபீஸ் காயின் தர சான்ஸே கிடையாது. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு 16 தர நம்மளுக்கு வந்து சான்ஸே கிடையாது.
நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் என்ன இருக்குது 17. 16 இல்லாதப்போ கண்டிப்பாக அதை விட அதிகமான டினாமினேட்டரில் 17 இருக்க வாய்ப்பே கிடையாது. அதேமாதிரி 18 இருக்க வாய்ப்பே கிடையாது. நம்ம வேணால் 17 வச்சு ட்ரை பண்ணுவோம். இப்போது 17 5 காயின் தராங்கன்னா அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 17 ஒரு 23 காயின்ஸ் இருக்கணும். 17 × 5 எவ்வளோ வரும்? 50 35 ருபீஸ், அதாவது 85 ருபீஸ் வந்துடும். கரெக்டாக 85 ருபீஸ் வந்துடும். அப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் எவ்வளோ தான் தேவைப்படுது? 15 ரூபா தான் தேவைப்படுது. மினிமமாக நம்ம ₹1 காயின் ₹2 எடுக்காமலே மினிமமாக ₹1 காயின் மட்டும் எடுத்தாலே நமக்கு 23 ரூபா வருது. ஆனால் நம்மளுக்கு தேவை என்ன தான்? 15 ருபீஸ் தான் தேவை. ஆனால் நம்மளுக்கு 23 ரூபா வருது. அப்போ நமக்கு 17 இருக்க சான்ஸே கிடையாது. அப்போ நம்மளுக்கான ஆப்ஷன் என்ன தான்? 17 இல்லைனா 18 இல்லை. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 13 மட்டும்தான். இப்போ 13 வச்சு நம்ம செக் பண்ணுவோமா? ஓகே, 5 ருபீஸ் காயின். இப்போது 13 5 ருபீஸ் காயின் தராங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ பேலன்ஸிங் என்ன இருக்கணும்? 27 காயின்ஸ் இருக்கணுமா? இப்போ 13 × 5 13 × 5 என்ன வரும்? 65 வருமா? நம்மளுக்கு இதில் பேலன்ஸ் என்ன வரணும்? அப்போது 35 ருபீஸ் வரணும். கரெக்டாக 35 ருபீஸ் தானே? இப்போது நம்ம 2 ருபீஸ் காயினே எடுக்கல, மினிமமாக 1 ருபி காயின் மட்டும் எடுக்கிறோம். அப்படி இருந்தாலே நம்மளுக்கு 27 வருது. அப்போ இதோட நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குது? 3 + 5 8 ருபீஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ அந்த 8 ருபீஸை எங்கேருந்து நம்ம எடுத்துருப்போம்னா 2லேருந்து எடுத்துருப்போம். அப்போ 4. கரெக்டாக? அப்போது இது ₹2 காயின் 8 இருந்துச்சுன்னா அப்போ இது எவ்வளோ வரும்? இங்கே ப்ளஸ் இங்கே ஒரு 16. இப்போ இங்கே 27ல் 8 போச்சுன்னா இங்கே ஒரு 19, இங்கே ஒரு ப்ளஸ் 19. இப்போ இந்த 65 ப்ளஸ் ஒரு 16 ப்ளஸ் ஒரு 19 ஆட் பண்ணுங்கள். எவ்வளோ வருது? 10 20. ஓகே, 10 20. இங்கே என்ன வருது? 6 + 4 100 வந்துருச்சா நம்மளுக்கு? அப்போ நம்மளுக்கு 100 ருபீஸும் வந்துருச்சு. இந்த 13 ப்ளஸ் இங்கே ஒரு 8 இங்கே ப்ளஸ் ஒரு 19, அதாவது 13 5 காயின், 8 ₹2 காயின், 19 1 காயின் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வருது? 40 வருதா? இங்கே ஒரு 2, இது வந்து 20, 40 காயின்ஸ். நம்மளுக்கு 40 காயின்ஸும் வந்துருச்சு, வேல்யூ 100 ருபீஸும் வந்துருச்சு. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன தான்? 13 தான் ஆன்சர். ஓகே ஓகே, நம்ம லாஸ்ட் கொஸ்டின் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நாளைக்கு நம்ம டே 1 ஷிஃப்ட்டு செகண்டோட சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.